கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே உடைய வார்த்தை அனுப்பி நீர் சிருஷ்டிக்கிறவர், உண்டு பண்ணுகிறவர். நீர் செய்ய நினைத்ததை தடை செய்ய யாராலும் கூடாது. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். உடைய பிரசன்னத்தில் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆன்லைனில் இதை பார்க்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம், உடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 41வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 41வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், எல்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். இதே பாடல் புத்தகத்தில் 191வது பாடல், கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாளே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே,
கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே. கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே. வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே. வாலிபன் பிழைத்தானே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே புதிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். முடிந்தவர்கள் நாம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, thank you Lord, thank you Lord. அவரே போதுமானவர், அவரையே உயர்த்துவோம். அவர் ஒருவரே போதுமானவராயிருக்கிறார். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கினாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கினாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Thank you Lord, hallelujah. எப்ராயிமை கரம் பிடித்து நடக்க பழக்குகிறவர். Thank you Jesus, hallelujah. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம், பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். Thank you Lord, thank you Lord.
Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே தேவன், இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Hallelujah. Thank you, Lord. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்கிறது. பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. பிள்ளையினப்பன், பிள்ளையினப்பன், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையினப்பன், பிள்ளையினப்பன், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. Hallelujah, 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 ஆனந்தமே. Hallelujah, 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 ஆரோக்கியமே. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவான் நான் தேவன் சொன்னார். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Thank you, Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? Thank you, Lord. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. Thank you Lord, thank you Lord. அவருக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறவர், அவருடைய சாயலை நமக்கு தருவிக்கிறவர். Thank you Jesus. வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உத்தரவு வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம். Thank you Lord. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறார். நம்மை நிரம்பி வழியச் செய்கிறார். Thank you Lord. குறைகள் எல்லாம் நீக்குகிறார், குறைகள் எல்லாம் மாற்றுகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிறோம், மேலானதை பேசுகிற இரத்தம். Thank you Lord, thank you Lord. நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது அந்த இரத்தம். Thank you Jesus. Hallelujah. குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ. நிறைவாம் புல்தரைகளில்
மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. என்னை திருப்தியாக்குகிறீ. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நீர்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜதமோகமே வேகமாக என் மேல் வந்து மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜதமோகமே வேகமாக என் மேல் வந்து மோதி அடித்தாள். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாஞ்சை நீரே. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலெந்தன் வாஞ்சை நீரே. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நல்ல
மாட்டேன். ஹல்லேலூயா. Thank you Lord. சர்வ வல்லமை உடையவர். அவருடைய முழு வல்லமையவும் அவருடைய வார்த்தையிலே அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த மறைபொருளை கண்டறியும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற மறைந்திருக்கிற அந்த வல்லமையை வெளிப்பாட்டின் மூலமாய் நாம் அதை கண்டறிகிற போது அந்த வெளிப்பாட்டின் மூலமாய் அவருடைய வல்லமை நம்முடைய உடலுக்குள்ள, சரீரத்திற்குள்ள, சூழ்நிலைகளுக்குள்ள, ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ள வெளிப்படுகிறது. அவருடைய வல்லமை எதற்கு வெளிப்படுகிறது? அவருடைய சித்தத்தை நம்மிலே செய்யும்படி அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவருடைய சித்தத்தை நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றும்படி அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். அவர் மரித்தவர் அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு நம்மோடு இன்று இருக்கிறவர், உயிர் தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பாவமாக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான அந்த வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். இப்பொழுதும் சாட்சி இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லலாம். கர்த்தர் தொடர்ந்து அற்புதம் செய்வார். சரி, ஜெபம் பண்ணிக்கலாம். சரி, வேறு யாராவது சாட்சி இருக்கா? சரி, இப்பொழுதும் நம்ம ஆராதனை மற்ற பகுதிக்கு செல்லலாம். அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க பாருங்கள், ஃபோன் பண்ணேன்னு சொன்னாங்க. நான் பொதுவாக ஃபோன் பண்ணுறதே இல்லை யாருக்கும். என்னென்னா நான் ஒரு சோம்பேறி. என்னென்னா அந்த ரெக்கார்டெலாம் கரெக்டாக வைக்கணும். எங்கள் அம்மா அதெல்லாம் கரெக்டாக வைப்பாங்க. ஏன்னா யாருக்கு பிறந்த நாள், என்னைக்கு பிறந்த நாள் எல்லாம் வச்சுருப்பாங்க, கரெக்டாக அடிப்பாங்க. அது மாதிரி கால் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. இனிமேட்டு கொண்டு வரணும், கொண்டு வந்துடுவோம். அடுத்த வாரத்தில் கொண்டு வருவோம். ஃபார்ம்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணுறலாம் எப்படின்னா, திடீர்னு யாராவது முகத்தை காட்டுவார். சபைக்கு வரவங்க வராதவங்க முகத்தெல்லாம் காட்டியிருக்காரு நிறையா தடவை. சிலர் முகத்தை காட்டுவார். அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் கரெக்டாக அந்த வாரத்தில் அவங்கள சந்திப்பேன். சந்திக்கும் போது அவங்கள்ட்ட நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னு. அப்படி தான் அவங்க முகத்தை எப்போ காட்டினாருன்னா, காலையில் 6 மணிக்கு காட்டினார். நான் சோம்பேறின்னு சொன்னேன்ல, எத்தனை மணிக்கு அடித்தேன்? சாயங்காலம் 6 மணிக்கு அடிச்சிருக்கேன். காலையிலே அடிச்சிருந்தா காலையிலே என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவங்க அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காத வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரி, நம்ம அடுத்து அந்த ரெக்கார்டு கொண்டு வருவோம் எல்லாம். சரி, இப்போ நம்ம கர்த்தருக்கென்று படைக்கிற நேரம். நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். முதலாவது நாங்கள் எங்களை உடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீங்க. அப்படியே உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை உடைய பலிபீடத்தில் நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறது. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கையை உமக்கென்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன் 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பின்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புதுபலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புதுபலன் நாம் பெற்றிட. போர் முனையில் சிறுதாவீது போல போர் வீரனாக நின்று ஜெயிப்போம்.
போர் முனையில் சிறுதாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் நம்ம ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். முதல் ஆராதனை இந்த இடத்துல 10:30 11:30 வரைக்கும் நடக்கும். அடுத்த ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 11 to 12 என்று வச்சிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக 11 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும், ஆராதனை ஆரம்பிச்சிடும். 12 மணிக்கு அதே மாதிரி முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு பாட்டு தான் பாடுவோம், ஆராதனை டைமை கொஞ்சம் சுருக்கிடுவோம். வார்த்தையை ரொம்ப சுருக்க முடியாது, ஆனாலும் சுருக்குவோம். ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை ஓடுது இல்லையா? அதனால் 12 மணிக்கு முடிக்கிற மாதிரி வச்சுருவோம். அடுத்த ஒரு வாரம் மட்டும்தான், 26ஆம் தேதி இல்லையா? அடுத்த வாரம் 26ஆம் தேதி மட்டும் இந்த டைமிங்கு. அதுக்கு பிறகு எல்லாமே இதே டைம் தான், 10:30 to 11:30 தான். அதுக்கு பிறகு எல்லா வாரமும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு ஒரு ஆராதனை 5 மணிக்கு வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காலையில் 5 மணிக்கு மதுரையில் ஒரு சபையில் வச்சுருக்காங்க, குட் சமாரிட்டனில் நடக்குது, 5 மணிக்கு நடக்குது. நான் விட்டுட்டேன், சரி 5 மணிக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு தோணுது, 5 மணிக்கு ஒன்று ஆராதனை வைப்போம். அது அப்படியே ஒரு பைலிங்குவலாக கூட வைக்கலாம் இல்லையா? வேறு மொழி, ஹிந்தி. என் மனைவி ஹிந்தி தெரியும், மனைவியை உள்ளே கொண்டு வந்து ஹிந்தி மொழி அப்புறம் தமிழ் வச்சு பண்ணலாம் இல்லையா? சரி, ஜெபம் பண்ணுவோம். இப்போ உடனே இல்லை, கூடிய விரைவில் பண்ணலாம் யோசிச்சிருக்கிறேன். சரி, அப்போ இதுதான் டைமிங்கு. அடுத்த வாரம் மட்டும் 11 to 12 ஆராதனை உண்டு. அதுக்கு பிறகு மற்ற 5 to 7 ஆராதனை வச்சாலும் இந்த ஆராதனைலாம் இருக்கும், பயந்துடாதீங்க. நாங்களாம் 5 மணிக்கு வர முடியாது. இந்த ஆராதனை வழக்கம் போல் நடக்கும், அது தனியாக இது தனியாக. சரி, இப்போ இவங்களுக்கெல்லாம் ஜெபிங்கள். அடுத்த வாரம் மட்டும்தான் அந்த டைமை நான் குரூப்பில் அதை போடுறேன். மாலை ஆராதனை 5:30 to 6:30 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது டைமிங்கில் மாற்றம் இல்லை. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 7:30 மணி வரை லைவ் ஸ்ட்ரீம் கூடுகை இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் அதுக்குன்னே வராங்க. அப்படி வந்த ஒரு சகோதரி தான் சொன்னாங்க, நான் 5 மணிக்கு சர்வீஸ் வச்சா வருவேன்னாங்க. சரின்னு, அவங்க ஒரு ஆளுக்காக வைக்க முடியாது, இருந்தாலும் நம்ம பார்ப்போம் நம்ம எப்படின்னு. ஏன்னா அதை நம்ம நல்லா மார்க்கெட் பண்ணணும். இப்போ அது நம்ம பண்ணுறதே இல்லை இல்லையா? இயேசுவே அவரை மார்க்கெட்டிங் பண்ணாரா இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னாரு. அந்த மாதிரி நம்ம லைட்டாக அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணோம்னா அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வரவங்க சாயங்காலம் வரதில்லை, சாயங்காலம் வேறு ஒரு குரூப் வராங்க. அந்த மாதிரி அதுக்கு வேறு ஒரு குரூப்பை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். என்ன, ஒரு சகோதரன் நம்ம சபைக்கு வரவர் தான், அவர் ஒரு தரிசனம் பார்த்தேன், ஃபுல்லாக வாலிபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாரு, இடம் பூரா வாலிபர்களாக இருக்கிறாங்கன்னாரு. எனவே நம்ம அதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதுக்கான பிரயாசங்களை எடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்பொழுதும் நம்ம இந்த ப்ரேயர் ஆயில் நம்ம எடுத்துருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இது இப்போதைக்கு நான் ஒரு குடும்பத்துக்கு 2 இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் திருப்பி நான் கொண்டு வருவேன். என்ன யோசிக்கிறேன், இப்போ ஒரு 4 வாரம் இருக்குன்னா அந்த ஒரு வாரத்தை இந்த ஒரு ப்ரேயர் ஆயிலை வச்சு அந்த வாரம் மட்டும் ப்ரேயர் ஆயில் இருக்கிற மாதிரி பண்ணலாம் என்று யோசிச்சுருக்கிறேன். எல்லா வாரமும் வைக்காமல் அந்த 3rd வீக், இப்போ இது 3rd வீக்கில் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாரம் மட்டும் நம்ம அதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு டெடிகேட் பண்ணி அந்த ஆயிலை நம்ம வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த ப்ரேயர் ஆயிலை பற்றி சில காரியங்களை சொல்ல வேண்டும். என்னென்னா, இது நானாக செய்யலை, எனக்கு இப்படிலாம் எனக்கு தோணாது, நானாக செய்யலை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், ஹீலிங் அப்படின்றப்ப இந்த ப்ரேயர் ஆயிலை பண்ண சொன்னார். அதுக்காக பிரயாசங்களை எடுத்து முதல் தடவை உங்களுக்கு தெரியும் பெரிய பாட்டிலில் வாங்கிட்டோம். வாங்கி அந்த எண்ணெயும் ஏதோ ஒரு எண்ணெய், அது எதிர்பார்த்த மாதிரி இல்லை, படத்தில் நல்லா இருந்துச்சு, ஊற்றுனா அந்தளவுக்கு நல்லா இல்லை.
சரி, இருந்தாலும் இந்த தடவை எண்ணெயும் ஓரளவு நல்ல எண்ணெயை வாங்கியிருக்கிறோம். அடுத்து ஒலிவ எண்ணெயை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம். ஒலிவ எண்ணெய் வரும் அடுத்து. சரி, அப்போ இந்த எண்ணெய் எது இருக்குது அப்படின்னா, வேதம் சொல்லுது, நல்ல சமாரியன் வந்தார், வந்து திராட்சை ரசம் ஊற்றினார். அவன் வந்து குற்றுயிராக கிடக்கிறான், அவனுக்கு எதை ஊற்றினார்? திராட்சை ரசத்தை ஊற்றினார். அப்புறம் என்ன ஊற்றினார் தெரியுமா? எண்ணெய். நம்ம திராட்சை ரசம் கொடுத்துட்றோம் கம்யூனியன், எண்ணெய் என்ன பண்ணல, நம்ம கொடுக்கல, விட்டுட்டோம். அப்போ எண்ணெய் என்ன பண்ணுதுன்னா, காயங்கள் இல்லை, அந்த காயத்தில் எண்ணெயை என்ன பண்ணுறாரு? பூசுகிறார். அதனால தான் வேதத்தில் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள்னு வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதி என்னாகும்? சுகமாகும்னு வசனம் இருக்கிறது. அப்போ இப்படி தான் நம்ம ஒரிஜினலாக கொண்டு வந்தோம். இன்னொரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டவர் சொன்னார், திருப்பி எண்ணெயை கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இந்த எண்ணெயில் வந்து ஒரு உயர்வு, ஒரு அசென்ஷன். அதுவும் பார்த்திங்கன்னா சபை மறந்துருச்சு. ஏன்னா இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம், என்னன்னு சொல்லுவோம்? கிறிஸ்மஸ். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுறோம், என்னன்னு சொல்கிறோம்? ஈஸ்டர். அப்புறம் பெந்தேகோஸ்தே நாள், அபிஷேகம் வந்த நாளை கொண்டாடுறோம், பென்டிகாஸ்ட், டே ஆஃப் பென்டிகாஸ்ட் கொண்டாடுறோம். ஆனால் இயேசு உயிரோடு எழும்பினார், அசென்ஷன், அதாவது பரமேறினார். அந்த அசென்ஷனை பற்றி நம்ம அவ்வளவா கண்டுகிறதே இல்லை. ஆனால் பவுல் எழுதுகிறாரு, நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு இந்த சிங்காசனத்தில் உட்காருவார் அப்படின்றனால தான் தாவீது ஒரு சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் அதுக்கு பேர் தாவீதின் சிங்காசனம். ஆனால் அதில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய உயர்விலேயே நம்மளுடைய உயர்வையும் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த எண்ணெய் என்ன சொல்லுது? இது ஒரு ஃபினிஷ்டு ஆக்ட். கர்த்தர் செய்து முடித்த செயலை இந்த எண்ணெய் பறைசாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இது யாருக்கெல்லாம்? நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பலாம். இப்போ யாராவது இன்னும் கொஞ்சம், இப்போயும் நமக்கு ஆயில் இருக்குது, இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிவில் கேட்கலாம், வேறு எதுக்காக அனுப்பணுன்னாலும் அனுப்பலாம். ஆனால் இந்த எண்ணெய் அவர்களுக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு செல்ல வேண்டும். ஏன் அது முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு வெளிப்பாட்டில் செயல்படுகிறது. ரெவலேஷன். ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் உண்டு. அதாவது வெளிப்பாட்டிலேயே லெவல்ஸ் இருக்குது, நிறையா லெவல்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பொதுவாக சொல்லுவோம், ஏதோ ஒரு சபைக்கு நீங்கள் நல்லா போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சபைக்கு என்று வெளிப்படுத்தின விசேஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 7 சபைகள் இருக்குது. சர்தை, ஃபிலோதெல்ஃபியா, இந்த மாதிரி 7 சபைகள் இருக்குது. 7 சபைக்கும் 7 மெசேஜ் அனுப்புகிறாரு. பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாரு, நீங்கள் எவ்வளவாய் தேறி இருக்கிறீர்களோ அவ்வளவாய் கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள்னு இன்னொரு இடத்துல எழுதுகிறார். அப்போ ஒவ்வொரு சபையின் மேலும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் எல்கேஜி இருக்குது, 12வது இருக்குது. 12வது எடுக்கிறவன்ட்ட போய் எல்கேஜி என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். எல்கேஜி எடுக்கிறவன்ட்ட போய் 12வது கணக்கை எழுதி போட்டோம்னா அவனுக்கு தெரியாது. இப்போ நான் எல்கேஜி யூகேஜி அப்படி சொல்லலை. என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு சபைக்கும் இந்த மாதிரி ஒரு சிலபஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த மேய்ப்பனுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஆடு மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. எல்லா மேய்ப்பரும் ஒரே சைடாக போகிறாரு. ஒரு மேய்ப்பர் இந்த பக்கம் போவார், இன்னொரு மேய்ப்பர் ஆடுகள்லாம் கூட்டிகிட்டு இந்த ரோட்டுக்கு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மேய்ப்பன் ஒவ்வொரு இதுதான் சர்ச் டிசிப்ளின் என்று சொல்லுகிறோம். அந்த மேய்ப்பருக்கு கீழே வரும்போது கிறிஸ்து தான் பிரதான மேய்ப்பர். இங்கே நான் தான் மேய்ப்பன் நான் சொல்லலை, கிறிஸ்து தான் பிரதான மேய்ப்பர். அந்த கிறிஸ்துவே ஒவ்வொரு சபையை ஒவ்வொரு விதமாக வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயத்தில் பாருங்கள், மறுபடியும் அந்த 7 சபைகளுக்கு சொல்லும்போது ஒவ்வொரு சபைகிட்டருந்து ஒன்று எதிர்பார்க்கிறார் அவர். நீங்கள் இது பண்ணால் போதும், மற்ற எதையும் நான் உனையும் பாதர் பண்ணலைன்றாரு.
அந்த சபைகளுக்கு படித்து பாருங்கள், அதில் தெரியுது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக கர்த்தர் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திலிருந்து சரி இப்போ வரைக்கும் நம்ம சபையில் எந்த மரணமும் நிகழவில்லை. அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், உங்கள் அம்மாவே மரிச்சிட்டாங்களே தம்பி. இப்படி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் இன்னொருத்தர் சொன்னார், எங்கள் சபையிலையும் இதே மாதிரி தான், யாருமே சாகலை, எங்கள் சபையிலையும் யாருமே சாகலை. அல்லேலூயா. எதற்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான வெளிப்பாடுகளை ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் கிருபையாய் தருகிறார். கர்த்தர் தான் தரார். ஆனால் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி தருகிறார். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், இதில் பாருங்கள், லோகோ அடிச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றும் கர்த்தர் சொல்லி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் போட்டது. அல்லேலூயா. சாவி, 2 சாவி இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சாவி ரெவலேஷன், வெளிப்பாடுகள். கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். வெளிப்பாடு இல்லாத இடத்துல ஜீவன் இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கும் நிறையா மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்கிறது. ஆவிக்குரிய சபைகளை சொல்லலை நான், மெயின்லைன் சர்ச்சஸ் மெம்பர்ஷிப்புக்காக இருக்கிறது. மெம்பர்ஷிப் சபைகள் இருக்கிறது. அவர்கள் வெளிப்பாட்டிலே செயல்படுகிறார்களா இல்லையா என்றது நமக்கு தெரியாது. அவர்களை நியாயந்திருக்கிற வேண்டிய வேலை நம்முடைய வேலையும் இல்லை. ஆனால் நம்ம கடவுள் கொடுக்கிற வெளிப்பாடுகளின்படியாகத்தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரசங்கம் பண்ணும்போது வெளிப்பாடுகள் இல்லாமல் பிரசங்கிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. சரி, அதுதான் சாவி இருக்குது. சிலுவை உங்களுக்கு தெரியும். மேலே கிரீடம், அது உயர்வு. அதுதான் இந்த ஆயிலில் என்ன பண்ணியிருக்கோம்னா, 2வது இந்த ஆயிலில் நம்ம கொண்டு வரது உயர்வு. அல்லேலூயா. அந்த உயர்வு இருக்கிறது. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்குது, ஒரு பட்டணம். அது என்ன, பரலோகத்தை குறிக்கிறது. நம்ம பூமியில் இருக்கிற வாசிகள் அல்ல, பரலோக வாசிகள். அல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கத்திலே நான் சொல்ல போகிறேன் அதை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? ஏன் ஒரு புதிய மனுஷன் போட வேண்டியதானே? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனுஷன் அப்படின்னு போட வேண்டியதானே? என்னன்னு போட்டிருக்கு? புது சிருஷ்டி. புதிய மனுஷன் இல்லை, மனுஷன் தான் ஹோமோசாப்பியன்ஸ்ன்றாங்க. நாம் பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம மனிதர்களே கிடையாது. நம்மளை வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் யார் வச்சா? இயேசுவா வச்சார், உலகத்தில் வச்சாங்க. நமக்கு ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? தேவபுத்திரர். தேவபுத்திரர். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி தான் வெளிப்பாடு. ஒவ்வொரு வெளிப்பாட்டின்படியாக நம்ம பார்க்கும்போது இந்த ஆயில இதை குறித்து நமக்கு வெளிப்பாடு என்னென்னா, இதில் ஒரு சுகம் இருக்கிறது. நான் இன்னும் நிறைய வளவெல்லாம் அடித்து வச்சுருந்தேன், அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, அதனால் எடுத்து விட்டேன். நான் அதை குரூப்பில் போட்டு விடுறேன் பாருங்கள். இதில் ஆயில் ஆஃப் ஹீலிங் அண்ட் அசென்ஷன் அப்படின்னா உயர்வு. ஏன்னா நம்ம இந்த ஊருக்காரவங்க இல்லை, இந்த ஊரில் இருக்கிறோம். நம்முடைய ஒரிஜினல் யோசிச்சு பாருங்கள். ஆதார் கார்டு இருக்குது, எத்தனை நாளைக்கு செல்லும்? 120 வயசு வரைக்கும் செல்லும். அப்புறம் 120 வயசில் மோசை மாதிரி பரலோகம் போயிட்டோம்னா அப்புறம் என்ன கார்டு? அது பெர்மனண்ட்டா, இது பெர்மனண்ட்டா? அதுதான் பெர்மனண்ட்டு. அப்போ நம்ம வாழும்போதே அப்படி தான் என்ன பண்ணணும்? வாழணும். பூமிக்குரியவர்களாய் வாழாமல் பரலோக வாசிகளாக நாம் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் சபை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வெளிப்பாடுகளில் நம்ம வரும்போது அந்த வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு வியாதி வராதுன்னு நான் சொல்லலை, வியாதி வரும், நாம் அதை மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். எனவே தான் இந்த எண்ணெயை நம்ம இப்படி தான் இந்த எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறோம். சரி, இப்போ இந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி இந்த எண்ணெயெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இந்த ஜெப எண்ணெயை, the oil of healing and ascension, இது ஒரு ரெஸ்டரேஷன், ஆயில் ஆஃப் ரெஸ்டோரேஷன். மறுபடியும் உம்முடைய மனதில் இருக்கிற படத்திற்கு எங்களுடைய உடலை, சரீரத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய மனதில் இருக்கிற படத்திற்கு நேராக எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த எண்ணெய் எங்களை மாற்றுகிறது. இந்த எண்ணெயில் எந்த சக்தியும் இல்லை, ஆனால் எங்களுடைய விசுவாசம், உம்மேல் இருக்கிற விசுவாசம் இந்த எண்ணெயின் மூலமாய் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இந்த எண்ணெய் எங்கெல்லாம் பூசப்படுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய தழும்புகளால் உண்டான குமாரனுடைய மெய்யான விடுதலை அந்த சரீரங்களில் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி. இன்று முதல் இந்த எண்ணெய் எங்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அற்புதங்கள் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இந்த எண்ணெயை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது மந்திர எண்ணெய் இல்லை. இந்த எண்ணெயில் எந்த மூலிகையும் இல்லை, சாதாரண எண்ணெய் தான். இந்த எண்ணெயும் நம்முடைய விசுவாசமும் சேரும்போது அது அசாதாரணமான கிரியைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுங்க, கதவுகள் எல்லாம் திறக்கும். உயர்வு, மேன்மையின் கதவுகள், வாசல்கள் திறக்கும். மேன்மைனா என்னன்றதை கர்த்தர் காட்டுவார். ஹல்லேலூயா. மேன்மைனா என்னன்றதை கர்த்தர் நிச்சயமாக காட்டுவார். சரி, மற்றவர்களும் இதை அனுப்புனா நீங்கள் அனுப்பலாம். இது இலவசம், காசுக்கு யாரும் வித்துறாதீங்க. இலவசம், யாருக்குன்னா அனுப்பலாம். ஆனால் இதை அனுப்புறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையும் சேர்த்து அவர்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் த ஐடியா ஆஃப் ட்ரூத். சத்தியத்தின் அடிப்படையில் தான், பேசிஸ் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் அடிப்படையில் தான் இந்த எண்ணெய் செயல்படுகிறது. எனவே சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தின் அறிவு இருக்கிற இடத்துல இந்த எண்ணெய் கண்டிப்பாக வேலை செய்யும். ஹல்லேலூயா. சரி, இன்னும் நிறைய சபைகள் இதை கொண்டு வருவாங்க. பாருங்கள், நிறைய சபைகள் கொண்டு வருவாங்க. ஏன்னா வெளிப்பாடுன்றது எனக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. என்னையோட நிறைய வெளிப்பாடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வயதில் குறைந்தவர்களும் நிறைய வெளிப்பாடோடு இருக்கிறாங்க. வயதில் கூட இருக்கிறவங்களும் நிறைய வெளிப்பாடு இருக்கிறார்கள். அநேகர் உண்டு. ஆனாலும் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நான் என்ன பண்ணுவேன், சொல்லுறேன். அதை நீங்கள் நம்பும்போது அது எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். யோவான் 11 அதில் 43வது வசனத்தையும் 44வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். யோவான் 11, 43 மற்றும் 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. லாசருவை வச்சு நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். பிரசங்கம் பண்ணுற டாப்பிக்கில் இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான டாபிக். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்காக நான் எடுக்கலை, கர்த்தர் இதை பேச சொல்லியிருக்காரு, அதனால் எடுத்துருக்கிறேன். இதில் பாருங்கள், லாசரு மரித்து போய்விட்டான், அவன் உயிரோடு கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை ஒட்டி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பாருங்கள், இயேசு செத்து போனவங்க நிறைய பேர்த்த என்ன பண்ணியிருக்காரு, எழுப்புனார். எவிருடைய மகள் எழுப்புறாரு. அங்கெல்லாம் சத்தம் போட்டாரா? உரத்த சத்தமாய், சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு கத்துனாரா? கையை பிடிச்சி தூக்கி விட்டாரும் போட்டிருக்கு. இன்னொரு விதவையின் மகன், அவனை எழுப்புறாரு. அங்கேயும் என்ன பண்ணார்? கத்தவே இல்லை,
மனதுருகி அவனை என்ன பண்ணி விட்டார், எழுப்பிட்டார். இங்கே என்ன பண்ணுறாரு, உரத்த ஏன் லாசருக்கு கேட்காதுன்னா, அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், எனக்கு தெரியாது என்னன்னு, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய வார்த்தையின்படி அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரனுக்கு ஜோமனை சொன்னாங்க. அவருக்கு ஜோமன் உடனே தழும்புகளால் சுகமானீர்கள், அப்படியே சுகத்துக்கான வசனமாக கர்த்தர் கொடுக்குறாரு. கடைசியில் ஜோமனை முடிச்சுட்டு என்னென்னா, அவங்க அந்த வீட்டுக்காரம்மா அவங்க தான் ஜோமனை கூப்பிட்டது. ரொம்ப நேரம் பேசுனாங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க, எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. சரின்னு ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணால் இவருக்கு நான் என்ன நினைக்கிறேன், அந்த பிரச்சனைக்கான ஏதாவது நான் கர்த்தர் சொன்னால் நல்லா இருக்குமேன்னு. இவருக்கு ஜோம் பண்ணால் தழும்புகளால் சுகமானீர்கள், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, இப்படியா வசனமாக வருது. சரின்னு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னன்னு தெரில, நீங்கள் சொன்னதுக்கு நானும் ஜோம் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் கர்த்தர் வேறு மாதிரி ஜபத்தை மாற்றி விட்டாருன்னு. அந்த அம்மா சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இவருக்கு த்ரோட்டில் கேன்சருன்னு சொல்லிட்டாங்க, இப்போ தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, அந்த அம்மாவே என்ன பண்ணிடுச்சு, மறந்துடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், வார்த்தை சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், செய்து விட்டார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா அதை செஞ்சிட்டார்னு அர்த்தம். போன வாரம் பார்த்தோம், கோலியாத்தை தாவீது என்ன பண்ணா, ஜெயித்தான். ஜெயண்ட், ஒரு அரக்கனை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் என்ன சொன்னோம், சேலஞ்சஸ், பெரிய சவால் என்ன, அதை சந்திங்க, அதை ஜெயிப்பீங்கன்னு சொன்னோம். ஹல்லேலூயா. நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, இல்லைனா சந்திக்கலைன்னா இனிமேட்டு சந்திங்க. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து கேளுங்க, எப்படி வசதி. ஹல்லேலூயா. வார்த்தையை உட்கொண்டேன்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம கர்த்தர், இந்த பிரசங்கம் யாருக்கு எனக்கு தான், அப்புறம் தான், அதாவது உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும். நானும் உட்கொள்ளணும், நீங்களும் உட்கொள்ளணும். உட்கொண்டாதான் நமக்கு அதிலே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு அப்பம் மாதிரி, அப்பம் மாதிரி சாப்பிட்டாதான். எலியா டயட்டு பார்த்திங்கன்னா மெயினாக 2, ஒன்று அப்பம் தண்ணி. ஹல்லேலூயா. இறைச்சி காக்கா கொண்டு வந்துச்சு. அப்புறமேட்டு டயட்டு பாருங்கள், வெறும் அப்பமும் தண்ணியும் தான். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு போஜனம் சாப்பிட்டானா அந்த பலத்தினால 40 நாள் நம்மனானா நடந்தானா. ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இந்த போஜனம், சத்திய போஜனம், நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன, அவருடைய மனதில் நம்மை குறித்து என்ன படம் வச்சிருக்கிறாரு, அதை செய்யுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனதில் என்ன படம் இருக்கும் குறித்து, நம்மளை குறித்து என்ன படம் இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லவா. ஆதாமை எப்படி படைச்சார், மண்ணிலே ஆதாமை வணைந்தார். ஆதாமை மண்ணில் என்ன பண்ணார், வணைஞ்சார். எப்படி வணைய முடியும், சும்மா குருட்டாம்போக்கில் வணைய முடியுமா. ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் மனசில் வச்சிருக்கிறார், ஒரு பிக்சர் மனசில் வச்சிருக்கிறார். அந்த படத்தில் கோளாறே இல்லை. அதனால் ஆதாமுடைய சரீரத்திலையும் எந்த கோளாறும் இல்லை. சுகத்தோடு இருந்தான், ஜீவனோடு இருந்தான், ஆரோக்கியத்தோடு இருந்தான். ஹல்லேலூயா. ரட்சிப்பில் மறுபடியும் அந்த நிலை நமக்கு வந்து விட்டது. சுகத்தோடு இருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சத்தியம் என்ன சொல்லுது, இன்னைக்கு அந்த படத்தை நம்முடைய மனதில் மறுபடியும், நம்முடைய அதாவது கர்த்தருடைய மனதில் இருக்கிற அந்த படத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு நிலைநாட்டுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, லாசர் என்ன ஆயிட்டான், செத்துட்டான். இயேசு என்ன சொன்னார், லாசரு தூங்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் செத்துட்டான்றப்ப இவர் என்ன சொல்கிறாரு, நித்திரையாக இருக்கிறான். இவர் மனதில் ஒரு படம் இருக்குது, இவர் மனதில் ஒரு படம் வச்சிருக்கிறாரு. எது நடந்துச்சு, எல்லாரும் லாசருனாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஆமாம்
கல்லறைக்குள்ளே இருக்கிறான். எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. எங்கே இருக்கிறான்? கல்லறையில் இருக்கிறான். டைமு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவன் என்னவா இருக்கிறான்? நித்திரையாக இருக்கிறான். நான் போய் அவனை என்ன பண்ண போகிறேன்? எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு பண்ண அற்புதம் எல்லாவற்றிலையுமே சத்தியம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சத்தியம் வெளிப்படும் போது அதே அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. சரி, நான் சொல்கிறேன், மேலோட்டமாக சில காரியங்களை பார்ப்போம். லாசரு மரிச்சிட்டான்றாங்க எல்லாம். இயேசு சொல்கிறாரு, இல்லை, நித்திரையாக இருக்கிறான். இயேசுடைய மனதில் லாசரு மரிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு ஒரு கற்பனை பண்ணுறாரு. அவருடைய கற்பனையில் லாசரு உயிரோடு இருக்கிறான், சாகலை, வியாதி இல்லை, நித்திரையாக இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனதில் நம்மளை பற்றி என்ன படம் இருக்கு? இதெல்லாம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம மனதில் நம்மளை குறித்த படம் இருக்குது. அதே படம் தான் கர்த்தருடைய மனதில் இருக்குமா? வசனம் சொல்லுது, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் வரைஞ்சிருக்காருல, அவருடைய மனசில் நம்மளை எப்படி வச்சுருக்கிறாரு? வாளாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காரா? தலையாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாரா? கீழே இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாரா? மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாரா? மேலே இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சுகவீனத்தோடு வச்சிருக்கிறாரா? சுகத்தோடு வச்சிருக்கிறாரா? சுகத்தோடு வச்சிருக்கிறார். கடனோடு வச்சிருக்கிறாரா? பொருளாதார செழிப்போடு வச்சிருக்கிறாரா? பொருளாதார செழிப்போடு வைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த படம் நம்முடைய மனதில் வர வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி வருது? அதுதான் ரெவலேஷன் மூலமாக வருது. வெளிப்பாடுனா என்னன்னா, இங்கே பாருப்பா, லாசரு செத்து போயிட்டான்றது இன்ஃபர்மேஷன், லாசரு நித்திரையாக இருக்கிறான்றது ரெவலேஷன். ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷன் தான் நடக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் மனசில் இருக்கிற படம் நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. என் கையில் அப்படி தான்ப்பா இருக்கு. ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். என் கையில் நீ கீழாகாமல் என்னவா இருக்கிற? மேலாகிறாய். அப்படி தான் இருக்கு. அப்போ நான் அப்படி தான் அதை செய்வேன். அதை எப்படி செய்ய போகிறேன்? வார்த்தையை அனுப்ப போகிறேன், சத்தத்தை துணிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய சத்தம் என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டுமே முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைன்னா என்னது? இப்படி பிரசங்கம் பண்ணுறோம், கேட்குறோம், போகிறோம். ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான், கேட்டோம், போகிறோம். கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு நடக்கிற நடையில் அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ரெகக்னைஸ், அவரை நான் ரெகக்னைஸ் பண்ணுறேன். புயல் அடிக்கிறது, இயேசு சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதிருங்கன்றாரு. எல்லாருக்குமே இது கேட்டுச்சா? கேட்கலையா? எல்லாருக்குமே கேட்டுச்சு. ஒருத்தையும் மட்டும்தான் இவர் தான் கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்? ஒருத்தையும் மட்டும்தான், இது இயேசு தான், அவருடைய சத்தத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஆளை என்ன பண்ணா? கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடைய வேண்டியதை அடைஞ்சிருவோம், பெற வேண்டியதை பெற்றுவோம், சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கிட்ட அது ஒன்று தான் அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து. 2 பேர் தான் செவி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? கானான் தேசத்துக்கு போகிறாங்க வேவு பார்க்க. 2 பேர் மட்டும் நம்ம போகலாம், எளிதாக அவர்களை ஜெயிக்கலான்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் அது கானான் தேசம் இல்லை, அது கர்த்தரின் தேசம் என்பதை அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உன் சந்ததியாருக்கு நான் இதை கொடுத்துட்டேன். ஏத்தியர், எமோரியர், எபூசியர் ஆகிய இருக்கிற தேசங்களை உன் சந்ததிக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன்றாரு. அதனால் இந்த 2 பேர் மட்டும் இதை எப்படி பார்த்தாங்க? இது அந்த அரக்கர்களுடைய பூமி அல்ல, இது கர்த்தரின் பூமி என்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. பார்வை. இவன் பார்க்கும்போது 10 பேர் பார்க்கும்போது ஐயோ அரக்கர்கள் இருக்கிறாருன்னு பார்த்தான். இவன் பார்க்கும்போது 2 பேர் பார்க்கும்போது கர்த்தர் இதை ஆல்ரெடி போட்டு கொடுத்துட்டாரே, பவுண்டரி போட்டு நமக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு இந்த 2 பேர் பார்த்தார்கள். இந்த 2 பேர் பார்த்தது தான் நடந்தது.
நடந்துச்சா நடக்கலையா? மெஜாரிட்டி என்ன சொன்னாங்களோ அது நடக்கலை. இந்த 2 பேர் பார்த்தது நடந்துச்சு. அப்போ எது உண்மையான படம்? பக்கத்து பசங்க, நீங்கள் பார்க்குறது பொய்யான படம். ஹல்லேலூயா. யாக்கோபிட்ட வந்து கொடுத்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸை, ரத்தத்தை தோச்சு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. பார்த்தா இது என் குமாரனுடைய அங்கி தான். ஆமாம், யார் இல்லைன்னது? யார் இல்லைன்னது? ஆனால் அதில் இருக்க ரத்தம் யாரோடது? அது யோசேப்போடது இல்லைல்ல. அது அவனுக்கு தெரிஞ்சுச்சா? இப்போ அவனுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? குறை உள்ளது. அவன் நினச்சிட்டான் யாக்கோப் என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டான். கடைசியில் ஒரு நாள் வண்டிலாம் வருது. வரும்போது வேதம் சொல்லுது அவனுடைய உயிர் அவனுக்குள்ளே திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் இந்த காலை வேளையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சில காரியத்தை பார்த்து முடிஞ்சிருச்சு, டைம் ஓவர்னு நினைக்கிறீங்க, அதை மறுபடியும் என்ன பண்ண போகிறாரு? கொண்டு வர போகிறாரு. ஏன்னா அவர் கையில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு சரியா தெரியல. அதனால தான் பாருங்கள், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் வேலைக்காரன் இருக்கிறான். வேலைக்காரன் பார்த்து பயந்துடுறான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம்? இவன் சொல்கிறான் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ கர்த்தர் எதை பார்க்குறாரோ அதைத்தான் இந்த தீர்க்கதரிசி பார்க்குறான். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்தவன் வேலைக்காரன் எதை பார்க்குறான்? கர்த்தர் பார்க்காததை பார்க்குறான். உடனே பயம் வந்துடுது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக நம்ம பார்க்க வேண்டும். அது எப்படிங்க தெரியும்? கர்த்தர் இப்படி தான் பார்க்குறார், இதைத்தான் பார்க்குறாருன்னு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறத கேட்கணும், சத்தத்தை கேட்கணும், அவ்வளோதான். அவர் சத்தத்தை கேட்டால் தான் தெரியும் அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன பார்க்கிறார், அவர் என்ன வைத்திருக்கிறார். ஆபிரகாம் இப்படி தான் அவருடைய சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தான். அடியனுக்கு என்ன தெரிவின்னு ஒன்று, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்குன்றாரு. இப்படியே பேசிகிட்டே இருந்ததுனால கடைசியில் அடுத்த வருஷம் உனக்கு குழந்தைன்னொன்னே நம்பிட்டான். ஹல்லேலூயா. சூழ்நிலையை நம்பலை, எதை நம்பிட்டான்? சூழ்நிலைப்படி ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர். ஆனால் அவர் சொன்னது என்னது? அடுத்த வருஷம் உனக்கு பையன் இருக்க போகிறான். அதே மாதிரி ஈசாக்கு வந்தான். ஹல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் காரியத்தை பார்க்க போகிறோம். இப்போ லாசரு மரிச்சு போயிட்டான், இதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், கர்த்தர் இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் செய்கிறார். ஃபேக்ட் ஒரு பக்கம் இருக்குது, அதை அவர் பெருசாக கேட்கறதில்ல, பாதர் பண்ணுறதில்ல. வந்தவுடனே லாசர் எப்படி மரிச்சான், என்ன ஆச்சு, ஓ சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அப்படியா கேட்டார் இயேசு. அதை பற்றி அவர் ஒன்றும் பண்ணவே இல்லை, கண்டுக்கிடவே இல்லை. எங்கே வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்டார். யாராவது கேட்பாங்களா? எங்கே வச்சுருக்கீங்க? ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியருங்க, அது மூடி வச்சுட்டான், கல்லை வச்சு மூடி வச்சுட்டான். ஆனால் அவர் அங்கே தான் போகிறாரு. ஹல்லேலூயா. இது என்ன இருக்குது, எங்கே இருக்குது? ஹல்லேலூயா. எப்படி இருக்குதுன்னு கேட்குறாருல்ல, எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. நம்ம சொல்கிறோம் அது சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குங்க. மரியாள் சொல்லிச்சு இது எப்படி ஆகும். அவர் இந்த எப்படின்றதில் அவருக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவர் தான் செய்ய போகிறவர். ஹல்லேலூயா. அதனால் எங்கே இருக்குது, ஆள் தான் அவருக்கு தேவை. அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பாருங்கள், இயேசு சொல்கிறாரு நானே உயிர்த்தெழுதலும். 25 வசனம் ரொம்ப முக்கியமானது. யோவான் 11:25. இங்கே பாருங்கள் அவர் ஆப்ரேட் பண்ணுறதை பாருங்கள். என்ன வேண்டுமோ அதற்கான வெளிப்பாடை கொடுத்து அந்த அற்புதத்தை தராரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கும் என்ன வேணும், ஹெல்த்தா, ஹீலிங்கா, வெல்த்தா, அதற்கான வெளிப்பாட்டை தந்து அந்த அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இதில் கவனித்து பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். இயேசு சொல்கிறாரு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்கே ஸ்ட்ரெஸ் என்னன்னா விசுவாசிக்கிறவன். எங்கே அழுத்தம் வருது? விசுவாசிக்கிறவன்.
இப்போ ஒரு கேள்வி வருது, எதை விசுவாசிக்கிறவன்? நம்புறவன் வைங்களேன், எதை நம்புறவன்? நான் சொல்கிறேன், நிறையா வெளிப்பாடுகள் வேதத்தில் அவங்களுக்கே தெரியாது, ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கே தெரியாது, ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. கிதியோனுக்கு தெரியாது எதுக்கு விளக்க தூத்து பிடிக்க சொன்னார், டார்ச்சு. எதுக்கு பானையை உடைக்கணும், கிதியோனுக்கு தெரியாது. அவனுக்கு வேலை என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் என்ன வேலைன்னா, உனக்கு அர்த்தமே தெரியாது ஆனால் நீ செய்யணும். புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, உனக்கு அர்த்தம் தெரிஞ்சு நீ அதை அனுபவிக்க போகிற. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயத்தை புரியவே இல்லைன்னா அதை எப்படி அனுபவிப்போம்? வாஷிங் மிஷின் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிலனா எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்படி தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் எவனுக்குமே அனுபவம் இல்லை, அவனுக்கு வேலை அறிவிக்க வேண்டியது தான். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அதோடு அனுபவமும் வருகிறது. அல்லேலூயா. எலிசா வியாதிப்பட்டு மரித்தான்னு போட்டிருக்கா இல்லையா? ஆமாம். எலிசா எப்படி மரித்தான்? மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து மரித்தான். தழும்புகளால் சுகமானீர்கள்னு போட்டிருக்கே, ஏன் அவனுக்கு வரல? ஏன் வரல? ஏன்னா அவன் வேலை அறிவிக்க வேண்டியது தான், அனுபவிக்க வேண்டியதில்லை. அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஏன் அனுபவிக்கலைன்னா, அவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள். கரெக்டா? பாதாளத்திலிருந்து இயேசு அவர்களை மறுபடியும் வெளியே கொண்டு வரப்போகிறார். அப்போ தான் அவர்களுக்கு அனுபவம் வருகிறது. அதுவரை அவர்கள் வேலை அறிவிக்க வேண்டியதுதான். ஏசாயா அறிவிக்கிறான், ஏதோ ஒரு கன்னிகை கற்போதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் சொல்லிட்டு செத்து போயிட்டான். அந்த கன்னிகை ஆகிய மரியாள் கர்ப்பவதியாகி இயேசுவை பெற்று, அந்த இயேசு மரணத்தை ஜெயித்து பாதாளத்திலிருந்து வரும்போது தான் இந்த ஏசாயா வெளியே வரான். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு அனுபவம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதில் பாருங்கள், இயேசு இந்த விசுவாசிக்கிறவன் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவன் மரித்தாலும் என்ன பண்ணுவானா? பிழைப்பானா? இங்கே யாராவது மரிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ நாம் பிழைப்பது எவ்வளவு நிச்சயம்? ஜீவனிலே ஆளுகை செய்வது எவ்வளவு நிச்சயம்? அல்லேலூயா. நான் சொல்லலை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை வாழ வைக்கிறது. எனக்கெல்லாம் இந்த கதை சொல்லுவாங்க பாருங்க, பிரசங்கம் ரொம்ப ஆசை. டிஜிஎஸ் ஐயா பண்ணுவார். ஒரு 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டு வந்துட்டான், அந்த ரெட்டை சகோதரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் இயேசு உங்களுக்காக இது பண்ணார் அப்படிலாம் பேசுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படிலாம் வேணான்ட்டார், வசனத்தையே பேசு போதும்ட்டார். அல்லேலூயா. நமக்கு அதுக்கே டைம் போயிடுது, இந்த ஓடிடுது, வேகமாக ஓடுது. யோசுவா மாதிரி ஒரு நாள் நிறுத்தி வைக்கணும் காலத்தை. சரி, நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம். அப்போ இந்த விசுவாசிக்கிறவன் ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் போகுது? இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண்ணு போய் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுறா? தொட்டோடனே என்ன ஆயிடுச்சு? சுகமாயிடுச்சு. ஏசு அவளை பார்த்து என்ன சொல்லணும்? என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டதுன்றார்ல. அப்போ அந்த அம்மாட்ட என்ன சொல்லணும்? என் வல்லமை உன்னை என்னாக்கி விட்டது? சுகமாக்கி விட்டது மகளே, அப்படி தானே சொல்லணும். என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ வல்லமை புறப்படலையா? புறப்படலையா? புறப்பட்டுச்சு. ஆனால் அதை சொல்லாமல் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு? உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் உன்னை ஏன் அதை சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் போய் இயேசுடைய ட்ரெஸ்ஸை தொட முடியுமா? இப்போ 2026 அந்த ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தொட முடியுமா? முடியாது. அப்போ நம்மலாம் கதையெல்லாம் அவ்வளோதானே. அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருமா, நீ தொட்ட வல்லமை புறப்பட்டுச்சு, எல்லாம் உண்மைதான், கரெக்டு தான். ஆனால் இதற்கான உண்மையான காரணம் என்னன்னா, உன் விசுவாசம். உன் விசுவாசம்தான் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்திருக்கு. ஏன் அப்படி சொன்னார்னா, இப்படி 2026 சில பேர் வரப்போகிறாங்க. அவர்கள் என்னை பார்க்கவோ
என்னை தொடவோ, என் வஸ்திரத்தை தொடவோ, என்னை பார்க்கவோ, என்னிடத்தில் நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசவோ அவர்களால் முடியாது. அதற்காக நான் அவர்களை கைவிட்டு விட்டேன் என்று இல்லை, அவர்களும் இதே போல் விசுவாசத்திலே சுகமடைய போகிறார்கள். ஹல்லேலூயா. புரியுதா பாயிண்ட் உங்களுக்கு? இங்கே அதை தான் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழை. அவர் லிமிட்டே வைக்கல. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஏன் லிமிட் வைக்கிறீங்க? சின்ன வியாதியா, ஓ இயேசு சுகமாக்கிடுவார். இந்த எண்ணெய் கொடுத்துருக்காங்க சபையில், உங்களுக்கு போட்டு விட்றேன், தலைவலி போயிடும் பாருங்க. இதே இது கொஞ்சம் பெரிய வியாதினா அது எப்படின்னு தெரியல, அப்படி தான் நான் சொல்கிறோம். சின்னதுக்கு விசுவாசம் வந்துடுது, பெருசுக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. சின்னதுக்கு விசுவாசம் வந்துடுது, பெருசுக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய விசுவாசம் எதில் இருக்குது தெரியுமா? இந்த கண்டிஷனை ஒரு பக்கம் வச்சிருக்கிறோம். இந்த கண்டிஷன் பெட்டர் ஆகுமா, ஆகாதா? சூழ்நிலை ஒரு பக்கம் மைண்டில் இருக்குது, விசுவாசம் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது? சூழ்நிலையை பற்றிய நாலேஜ் அப்படியே மைண்டில் இருக்குது. இப்பொழுது நாருமே ஆண்டவரே, மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சே ஆண்டவரே, நாருமே. சிச்சுவேஷன் மைண்டில் இருக்கு. அந்த மாதிரி சொல்லுது, டைம் ஆயிருச்சு, டைமு ஆயிருச்சு. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றாரு இயேசு, உயிரோடு 26 வசனம், யோவான் 11:26, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம சாவே கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நானும் அப்படி சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறேன், மரணத்தின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசே 120 வயசில் ஆண்டவர் கூப்பிட்டாரா இல்லையா? மோசேயை கூப்பிட்டாரு, போனான். எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஆண்டவர் கூப்பிட்டாரா இல்லையா? சுழல் காற்றில் மேலே எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான், நை நைன்னு, போதும் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்கன்னு எடுத்துக்கிட்டாரு. அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, எலியா மாதிரி கேட்குறேன்னு. ஐயா, எலியாவை தூக்கிட்டு போயிட்டாரு, பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு. ஹல்லேலூயா. பாருங்கள், எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மோசே மரித்தான். ஆனால் எப்படின்னா, கர்த்தர் சொன்னார், நீ செத்துருப்பானோடனே செத்துட்டான். இப்போ காட் அசிஸ்டட் ஒரு டெத்து மோசேக்கு. சரியா? எலியா ஏனோக்கெல்லாம் பாருங்கள், உயிரோடு என்ன பண்ணப்பட்டாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ அவர்களை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? மரணம் அவர்களை நெருங்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்குன்னு அவர்கள் பூமியில் உயிரோடவும் இல்லை. இப்போ வரைக்கும் பூமியில் இருக்காங்களா? இல்லை. சரி, இப்போ கேட்கலாம், அப்போ நம்ம உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமா? அது வருகை வரும்போது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் மற்றபடி என்ன கேஷ் அப்படின்னா, கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறதை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தூங்க போகிறவனுக்கு எப்போ தூங்க போகிறோம்னு தெரியும். குட் நைட்டு மெசேஜ் போட்டு தான் தூங்குறேன். ஆனால் சாகிறவன் அப்படி இல்லை. நல்லா இருந்தார், ஜிம்மில் நின்னார், இப்படி தூக்குனார், கீழே போட முடியல, அதுக்கு தூக்குறவர் மேலே போயிட்டார். அவர் ஜிம்முக்கு வரும்போது வீட்டில், நான் ஜிம்முக்கு போகிறேன், சரியாக 9:45 நான் மரித்து விடுவேன்னு சொல்லிட்டா போகிறாரு. மரணம் அவர் மேல் அதிகாரம் செலுத்துகிறது. இதே மாதிரி தான் கடன் பிரச்சனை. இதே மாதிரி தான். இந்த கடன்றது ஒரு வேறு கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கடன் வச்சுக்கிட்டே திருப்பி கடன் வாங்குவான். அப்போ அங்கே என்ன ஞானக்குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படி ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் கடன் என்ற நுகமும் இருக்கிறது, டார்க்னஸ். பொருளாதாரத்தில் டார்க்னஸ் வந்துச்சுன்னா பொருளாதாரம் செழிக்காது. அப்படி ஒரு டார்க்னஸும் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணி தான் ஆகணும்? கடன் வாங்கி தான் ஆகணும். அப்படி ஒரு டார்க்னஸும் இருக்குது.
அதற்கும் விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தில் அதற்கும் விடுதலை இருக்கிறது. சரி, அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ மெயினாக இங்கே என்ன சொல்ல வராரு, விசுவாசிக்கிறவனுக்கு லிமிட்டே கிடையாது. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படி இந்த லிமிட்டே, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லைன்ட்டாரு. ஹல்லேலூயா. அப்படி சில ஸ்பெசிஃபிக் காலிங் இருக்கிறது. அது எனக்கு இருக்குன்னு தெரியாது, எனக்கு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படி இருக்குது. ஆனால் இதை டாக்டரினா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நமக்கு சாவே வராது, அந்த வசனம் இருக்குல்ல இந்த இருக்குல்ல அப்படின்னு எடுத்து காட்ட முடியாது. ஆனால் சாவின் மேலே அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சூஸ் பண்ணலாம் என்னைக்கு மறிக்கிறதுன்னு. தேவ சித்தம் நான் இன்னும் செய்யலை அப்படின்னா, நான் செய்கிற வரைக்கும் மறிக்க மாட்டேன்னு கன்ஃபஸ் பண்ணால் மறிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் விஷயம், அதுதான் சத்தியம், அதுதான் இங்கே சொல்லுது. இதே இடத்துல பாருங்கள், திரும்பவும் அந்த அம்மா சொல்லுது 39ஆம் வசனத்தில், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்று. அங்கே 40ஆம் வசனத்தில் இயேசு திரும்பவும் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இந்த அம்மா சிச்சுவேஷன் பற்றி போகுதோ, சிச்சுவேஷன் பக்கம் போகுதோ, அப்போல்லாம் இயேசு சொல்கிறாரு, என்னைய பாரு, என் வார்த்தையை பாரு, என் வார்த்தை சொல்கிறத நம்பு, நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் அதை நம்பு, அதை பாரு. ஹல்லேலூயா. டைவர்ட் பண்ணிட்டே வராரு. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலை நினச்சிங்க? எதுக்குள்ளே இருக்கிறாரு? மனதை புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சத்தியம் என்னன்னா, அந்த அம்மா சொல்லுது, ஏசு சொல்கிறாரு உன் சகோதரன் எழுந்திருப்பான்றார்ல. உடனே அந்த அம்மா சொல்லுது, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி நாளில் நம்ம அதெல்லாம் படிக்க போகிறோம் வசனம். கடைசி எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் எல்லாரும் என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். அப்போ எழுந்திருப்பான் என் சகோதரன். அப்போ என்ன சொல்லுது அந்த அம்மா? போஸ்ட்போன் பண்ணுது. அற்புதத்தை என்ன பண்ணுது? போஸ்ட்போன் பண்ணுது. என்ன சொல்லுது? இன்னும் அதற்கான டைம் வரல ஆண்டவரே, அதுக்கான டைம் இன்னும் வரல. என்ன சொல்லுது? மகிமை வெளிப்படுவதற்கான டைம் இன்னும் வரலை. இயேசு அதுக்கு தான் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு தான் அந்த 25ஆம் வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஏன் சொல்கிறாரு? டைமுன்றியே, அந்த டைமே நான் தான். ஹல்லேலூயா. டைமே யார் தான்? நான் தான். நான் நினச்சா என்னைக்கோ நடக்க வேண்டிய ஒன்றை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க வைக்க முடியும். முடிஞ்சுமா முடியாதா? அதுதான் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா. நீ நினைக்கிற உயிர்த்தெழுதல்னு ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுது, எல்லாரும் எழும்ப போகிறாங்க, மரித்தோர்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு நாள் எழும்ப போகிறாங்க. இல்லை, அவர் சொல்கிறாரு நான் தான் ஈவெண்ட்டு அப்படின்றாரு. அவர் சொன்ன உண்மையா பொய்யா? பார்த்துருவோமா அதை? வாங்க, 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. இதை தான் அந்த அம்மா சொல்லுது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது எல்லாம் இருந்திருப்பாங்க. கவனிங்க, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அடுத்த வசனம் பாருங்க, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவானதாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இது எங்கே வாசிப்பாங்க இந்த வசனத்தை தெரியுமா? கல்லறையில் படிப்பாங்க. உயிரோடு இருக்கவே படிக்கலன்னா அங்கே போய் தான் அப்புறம் என்ன பண்ணணும்? ஆமாம், இந்த வசனம் என்ன சொல்லுது? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர்
அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாகப்படுவோம். இங்கே 2 சொல்லுது. 1, மரித்தோர் எழுந்திருப்பார்கள். எப்போ? எக்காலம் தொனிக்கும் போது. யார் எழுந்திருப்பா? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். நாம் என்ன ஆவோம்? மறுரூபம் ஆவோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எந்த கணக்கில் வரோம்? மறுரூபம் ஆகிறவர்களுடைய கணக்கில் நம்ம வரோம். அதில் ஒன்று இருக்குது, என்னென்னா எக்காலம் தொனிக்கும் போது தான். இன்னும் எக்காலம் என்ன பண்ணல, தொனிக்கலைன்னு நம்மளும் சொல்லலாம். இப்படி சொன்னோம்னா நம்ம யார் மாதிரி சொல்கிறோம்? எக்காலம் தொனிக்கும் கடைசி நாளில் என் சகோதரன் எழுந்திருப்பான், அப்போ நான் மறுரூபம் ஆவேன். நான் எப்போ மறுரூபம் ஆவேனா? எக்காலம் தொனிக்கும் கடைசி நாளில். அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? நானே உயிர் தெழுதலும். அந்த இன்சிடெண்ட், அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த சம்பவமே நான் தான். நீ என்னை விசுவாசினா இப்போவே நீ என்ன ஆவ? மறுரூபம் ஆகிறாய். வசனம் சொல்லுதா இல்லையா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். பவுல் இதே போல் தான் எழுதுறாரு. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம் எழுதுறாரா? இதே போல் எழுதுறாரா? அப்போ என்ன அர்த்தம்? எக்காலம் தொனிக்கும் போது நம்ம என்ன ஆகலாம்? மறுரூபம் ஆகிறோம். அழியாமையை தரித்து கொள்ளும். நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். கடைசி எக்காலம் தொனிக்குதுல, அப்போ நம்மலாம் எந்திரிக்கிறோன்னு வைங்க. வருகை தாமதிச்சா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? மறித்து தான் போவோம். ஆமாவா இல்லையா? நீடித்த நாட்களாக வாழ்ந்து, நல்ல நாட்களாக வாழ்ந்து, கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடித்து மறிப்போம். சரி, அது இருக்கட்டும். அப்போ எக்காலம் தொனிக்கும் போது இப்படி மறித்த எல்லாரும் என்ன பண்ணணும்? எழுந்திருக்க வேண்டும். மறித்த எல்லாரும் என்ன பண்ணணும்? எழுந்திருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு விசுவாசம் தேவையா? அழிவுள்ளது அழிவில்லாமையை தரித்து கொள்ளும். கரப்டிபிள் வில் பியர் இன்கரப்டிபிள். அப்படின்னா அழியக்கூடிய உடல், இதற்கு மேலாக அழியாத உடல் ஒன்று கடைசி நாளில் வந்துடும். உலகத்தின் முடிவில், உலகம் அழிய போகுதுன்றாங்கல்ல, அந்த அழியும் போது அந்த கடைசி நாளில் இப்படி வந்துடும். எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்க, வந்துடும். எனக்கு எஸ்கேட்டாலஜி அவ்வளோ தெரியாது. எஸ்கேட்டாலஜினா என் டைம்ஸ் அவ்வளோ தெரியாது. ஆனால் அதனால தான் நான் வெறும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நான் பாட்டுக்கு அந்திகிறிஸ்து எப்படி வருவான், அவன் எப்படி இருப்பான், எந்த ஊர்லேருந்து வரான், எந்த தெருவில் வரான், எந்த காரில் வரான்லாம் சொல்ல தெரியாது. அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இதை மட்டும் நல்லா கவனிங்க. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மகிமையின் சரீரம் எனக்கு வரதுக்கு எனக்கு விசுவாசம் தேவையா? அப்போ தேவையான்னு கேட்குறேன். சொல்லுங்கள், யோசிங்க. மகிமை வரப்போகுதுங்க, எல்லாமே மாறப்போகுது. இங்கே இப்படி சொல்கிறேன் நான். செத்து போனவன் எல்லாம் எழும்ப போகிறான்ல. இயேசு ஏற்றுக்கிட்டவன் ஏற்றுக்கிட்டாதவன், நல்லவன் கெட்டவன் துன்மார்க்கன் எல்லாம் என்ன பண்ண போகிறேன்? எழும்ப போகிறேன். இப்போ ஒரு துன்மார்க்கன் எழும்புறான்னு வைங்க, ஹிட்லர் எழும்புறான்னு வைங்க, விடுங்க, ஹிட்லர் எழும்புறான்னு வைங்க, அவனுக்கு விசுவாசம் தேவையா எழும்புறதுக்கு? ஏன்? எக்காலம் ஊதிட்டா எந்திரிச்சு தான் ஆகணும். எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி அவனும் என்ன பண்ணுறான்? எந்திரிக்கிறான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்திருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்கிறதுக்கு விசுவாசம் வேணுமா வேணாமா? புரியுதா? அதாவது எப்போ விசுவாசம் வேணும் தெரியுமா? என்னைக்கோ நடக்க வேண்டியதை இன்னைக்கு நான் நடக்க வைக்கிறதுக்கு தான் எனக்கு விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா புரியலையா? விசுவாசம் எப்போ வேணும்னா, என்னைக்கோ ஒன்று நடக்க போகிறத நான் இப்போவே என்ன பண்ணுறேன்? பெறுகிறேன். பரலோகத்தில் ஒரு இடம் எனக்கு இருக்குங்க, அதுக்குன்னு நான் பரலோகத்துக்கு போய் தான் சிரிப்பேன். பூமியில் நான் சிரிக்கவே மாட்டேன். பிரச்சனையாக இருக்குது, அதனால் பூமியில் நான் சிரிக்கவே மாட்டேன்னு இருக்கீங்க. அன்னைக்கு வரப்போகிற மகிழ்ச்சி இன்னைக்கு முகத்தில் வரணும். வரலைன்னா சம் ப்ராப்ளம் வரணும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பரலோகத்தில் தான் எனக்கு கிடைக்கும்ன்றது எல்லாமே பூமியிலேயே நமக்கு கர்த்தர் அருளுகிறார். அதற்கு தான் விசுவாசம். அதைத்தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாரு. நீ விசுவாசித்தால் என்னோ வெளிப்பட போகிற மகிமையை இப்போ நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான சொல்ல போகிறேன். இப்போ
முக்கியமானது சொல்ல போகிறேன். பிரசங்கம் ஆரோக்கியமாக சொன்னேன், ஏன் இயேசு உரத்த சத்தமாக பேசணும்? உரத்த சத்தமாக எதுக்கு பேசணும்? அதுக்கு தான் இன்னொரு வசனம் படிக்க போகிறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிப்போமா? நான் படிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லிச்சான்? 11ஆம் வசனம், நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி 7 சபைக்கு அனுப்பு. அடுத்து படிங்க, பாருங்க 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை, அந்த சத்தம் எக்கால சத்தமாக இருந்துச்சான். அந்த சத்தத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணானா யோவானு? திரும்பினேன். அப்போ 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். யார் இவரு? யார் இவரு? இயேசு. அவருடைய சத்தம் எப்படி இருக்கா? எக்கால முழக்கம் போன்ற சத்தம். நான் சொல்கிறேன், கடைசி எக்காலம் துணிக்கின்றோம்ல, அந்த எக்காலமே இவர் தான். அதனால தான் சொல்கிறாரு, ஆதியும் அந்தமும், பிகினிங்கும் எண்டும் நான் தான், நான் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, உண்டானது எல்லாம் என்னால் அன்றி எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவருக்குள், அவருக்காகவும் அவருக்குள்ளும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் இருக்கா இல்லையா? கரெக்டா? அப்போ பிகினிங்கும் அவர் தான், எண்டிங்கும் அவர் தான். கடைசிய காலம் தாங்க எண்டு. உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னா உலகம் எப்போ முடிவு பரியந்தம்? அது என்னது? எந்த முடிவு? எங்கே எண்டு? எண்டு எப்போ வருது? கடைசி எக்காலம் துணிக்கும், செத்தவன் எல்லாம் எந்திரிப்பான், நியாய தீர்ப்புக்கு வரான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நமக்கு மகிமை வரும், நீதிமான்கள் மகிமை பெறுவார்கள். இயேசு சொல்கிறார், நீ விசுவாசி, அந்த மகிமையை நீ இப்போவே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அழிவில்லாமை தரித்து கொள்ளுவாய். அழிவில்லாமையை நீ இப்போ விசுவாசத்தின் மூலமாக தரித்து கொள்ள முடியும். இதோட தான் நாங்கள் சேர்க்கணும். இப்போ தழும்புகளால் என்ன ஆவீர்கள்? சுகமாவீர்கள். வசனம் இருக்கா இல்லையா? அதோட இதை சேர்த்து பாருங்கள், புரியும் உங்களுக்கு, மேட்ச் ஆகும். தழும்புகளால் என்ன ஆகிறோம்? சுகமாகிறோம். ரைட்டு. அப்போ வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. இதுக்கு வந்து தழும்புகளால் சுகமாறோன்னு சொல்லும்போது வெறும் வியாதிக்கு மட்டும் நம்ம எடுக்க தேவையில்லை, பொருளாதாரத்தில் எடுக்கலாம். மரணம் எங்கெல்லாம் இருக்குது? பொருளாதாரத்தில் மரணம் நிகழுது, அதையும் எடுக்கலாம். ஜீவன் வரும் எல்லாத்துலேயும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த சத்தம் தொனித்ததல்லவா இந்த கடைசி கால சத்தம், அதுதான் யாருடைய சத்தம்? அது இயேசுடைய சத்தம். அதுதான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர். இந்த சத்தத்தை தான் எங்கே சொல்கிறாரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போது, அன்னைக்கு நடக்க வேண்டிய உயிர்த்தெழுதல், அன்னைக்கு துணிக்க வேண்டிய எக்காலம் இப்பயே துணித்து, யாருக்கு துணிச்சிருக்குன்னா லாசருவுக்கு மட்டும். வெறுமனா வெளியே வாருங்கள்னா எல்லாரும் வந்திருப்பான், கல்லறையில் இருந்த எல்லாரும் உயிரோடு வந்திருப்பான். அதுக்கு தான் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவனுக்கு வேற மாதிரி, உங்களுக்கு வேற மாதிரி. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் யோசேப்போட இருந்தவன் எல்லாம் வெளியே வந்தானா? 50-50 அப்படின்னா என்னது? 50-50. பாதி பேர் ஜெயில் டேர்ம், பாதி பேருக்கு தூக்கு தண்டனை. இதுதான் யோசேப்பு கூட இருந்தவங்க. ஒரே ஒருத்தன் வெளியே வந்தானே, அவன் யோசேப்புனால வந்தான். யோசேப்பு சொப்பனம் பார்த்து அவன் சொன்னான், ஆனால் நன்றி கட்டவன் அவன் சிபாரிசு பண்ண சொன்னான், அவன் பாட்டுக்கு போய் தூங்கிட்டான். எதை மறந்துருக்கான் பாருங்க. யோசேப்புக்கு இது உயிர் பிரச்சனை, ஜெயிலில் இருந்தால் சாக வேண்டியது தான். அதனால் சொல்கிறான், நீ போகும்போது ராஜாட்ட என்னைய பற்றி லேசா சொல்லுப்பா, மறந்துடாத. அவன் இவ்வளோ ஒருத்தனுக்கு உயிர் பிரச்சனை, அவன் அதை அசால்ட்டாக மறந்துட்டு போயிட்டான்.
ஏன்னா கர்த்தர் மறக்க வச்சார். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், சில பேர் மறந்துருக்குறாங்க, கர்த்தர் தான் அதை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா வெளியே வரும்போது பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், அப்படியே டப்புன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நடக்கும். வெளியே வரும்போது ஞாபகம் வரும்ல. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மறக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் அப்படி நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஓ, இதெல்லாம் இதுக்கு தான். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கிறதே இல்லை. ஏன்னா லாசரு வேற, மற்றவெல்லாம் வேற. செத்து 4 நாள் ஆகி எல்லாம் உயிரோட வரல. லாசரு வந்தான். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் வருவீங்க. அதுக்கு தான் இங்கே கொண்டு வந்துருக்கிறாரு. அதுதான் இந்த மூமெண்ட். நம்ம ஒரு மூமெண்ட். ஹல்லேலூயா. இது திருச்சபை இல்லை, கட்டடமே இல்லை. இந்த கட்டடமே இல்லைனாலும் இந்த மூமெண்ட் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது. அப்போ இந்த வெளிப்பாடு எதுக்கு இங்கே கொடுக்குறாரு? இன்று போஸ்ட்போன் ஆகிருக்கிற காரியம் எல்லாம் முன்கூட்டி வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்களே தாமதம் பண்ணி வச்சதெல்லாம் டப்புன்னு வரப்போகுது. இந்த வாரம் அப்படி தான் இருக்க போகுது. ஹல்லேலூயா. தாமதம் ஆயிடுச்சுங்க, கைமீறி போயிடுச்சு, அதெல்லாம் வரப்போகுது. ஏன்னா அவர் தான் டைம். ஹல்லேலூயா. பிதாக்கு தான் அந்த டைம் தெரியுன்றார் இயேசு. ஆனால் பிதா அந்த டைம் தெரிஞ்சாலும் வரது யார் தான் வருவா? மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள். வரவர் யார் தான் வருவார்? இவர் தான் வருவார். ஏன்னா சகலமும் இவரை கொண்டும் இவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு என்று சிருஷ்டித்திருக்கிறார் பிதா. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா, இன்று நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை நீ நம்பும்போது, அதனால தான் இயேசு உரத்த சத்தம்லாம் போடுவாரா? நம்ம நினைக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. உரத்த சத்தம் போடுவாரா? போடுவார். மேய்ப்பன் லாரிக்குள்ளே ஆடு போகுதுன்னா என்ன பண்ணுவார்? அவர் சவுண்டை பாருங்கள். அப்போ சும்மா ஏ அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்க மாட்டார். அந்நேரம் சவுண்டு எப்படி வரும்? பயங்கரமாக வரும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு வரும்போது ஆவியானவர் வெள்ளம் போல, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் விரைந்து கொடியேற்று. அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, யூத ராஜ சிங்கம். சிங்கம் என்ன பண்ணும்? கத்தும். ஹல்லேலூயா. இந்த வாரமே எப்படி இருக்க போகுதுன்னா, கர்த்தருடைய சத்தம், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற அவருடைய சத்தம் நம்ம சூழ்நிலையில் தொனித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றப் போகிறது. ஹல்லேலூயா. இதனால் லாசருவுக்கு தான் நடக்கும். நம்ம தான் லாசருவுக்கு தான் நடக்கும். என்ன நடக்க போகுது? உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்றார். லாசருவுக்கு மட்டும் அது லாசருவே வெளியே வான்னு கேட்கல, எக்கால சத்தமாக கேட்டுருச்சு. ஹல்லேலூயா. லாசருக்கு எக்கால சத்தம் கேட்டவுடனே கடைசி நாள் போலன்னு எந்திரிச்சிட்டான் டப்புன்னு அவன். ஹல்லேலூயா. வெளியே பார்த்தா தான் தெரியுது கடைசி நாளில். ஏன்னா லாசருவே வெளியேவான்னு கூப்பிட்டதுனால அந்த எக்கால சத்தம் லாசருக்கு மட்டும் கேட்டிருக்கு. அந்த யூத ராஜ சிங்கத்தின் கர்ச்சனை லாசருக்கு மட்டும் கேட்டிருக்குது. அதே மாதிரி இன்று நமக்கு மட்டும் கேட்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த வாரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், போஸ்ட்போன் ஆனதெல்லாம் வரப்போகுது. எதனால் நடக்க போகுதுன்னா, அவருடைய சத்தம் தொனிக்க போகிறது. சூழ்நிலைகளில் அவருடைய சத்தம் தொனிக்க போகிறது. தாமதமானவைகள் எல்லாம் துரிதமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. தடைப்பட்டவைகள், அடைப்பட்டவைகள் எல்லாம் திறக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? அடைப்பட்டது திறக்க போகுது. ஏன்னா சொல்கிறது இப்போ அவர் இல்லை. ஹல்லேலூயா. சொல்கிறது அவர் இல்லை, இப்போ எக்கால சத்தம் துணித்திருக்கிறது. இந்தம்மா சொல்லிச்சு, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் தான் என் சகோதரன் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். உடனே ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவர் எப்படி வெளிப்படுவாரோ, எக்கால துணியா எக்கால சத்தமாய் வெளிப்படுகிறாரோ, அதே போல் அன்று லாசருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். புயல் அடிக்கும் போது இறையாதை அமைதலாயிரு என்று வெளிப்படுவார்.
புயல் காற்றடிக்கும் போது கடலின் மேல் நடந்து வந்து தன்னை வெளிப்படுத்துவார். இந்த காலை வேளையில், இந்த மதிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அடைப்பட்டவைகளை திறக்கிற அவருடைய சத்தமாய். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், கதவை தான் இவங்க தானே திறந்தாங்க, கல்லை புரட்டி போடுங்கள்னு இவர் சொன்னார், இவங்க தானே திறந்தாங்க. இந்த கல்லை மட்டும் திறந்தா போதுமா? பாதாளத்தில் ஒரு கதவு இருக்குது, அதை யார் திறப்பா? அந்த கல்லை யார் புரட்டுவா? லாசருவை வெளியே வா என்று சொன்ன உடனே அந்த கல் புரண்டு லாசருக்கு அந்த எக்கால துணியின் வல்லமையில் லாசரு வெளியே வந்தான். ஹல்லேலூயா. இந்த எக்காலம் தான் கிதியோனுக்கு நடந்தது. கிதியோனுக்கு எக்காலம் வந்திருக்கா? வந்துச்சா? கிதியோனுக்கு தெரியும். இப்போ கிதியோனை கூப்பிட்டு கேளுங்க. அநேகமாக கிதியோனு இங்கே உட்காந்து கேட்பான் பிரசங்கத்தை. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் தெரியுமா? அவனுக்கே தெரியாது. ஊத சொன்னாருங்க, ஊதிட்டேன். எக்காலத்தை என்ன பண்ண சொன்னார்? ஊத சொன்னார். எரிகோவில் 7ஆம் துணியா எக்காலம், கடைசி எக்காலம். அதை வச்சு பேசியிருக்கோம் இல்லையா? 7ஆம் எக்கால சத்தியம்னு ஒரு பிரசங்கம். அதுதான் நமக்கு நிறையா வியூ இருக்கு இல்லை யூடியூப்பில். நம்ம வியூக்காக போடுறதில்ல, ஆனாலும் வியூ போனால் நல்லது தான். ஹல்லேலூயா. ஏன்னா யாருக்கு ரீச் ஆகணும்? எக்கால சத்தம் லாசருக்கு தான் போகணும், எல்லாருக்கும் போகாது. பெதஸ்தா குளம் இருந்துச்சு, ஒருத்தன் தான் சுகமானா, எல்லாரும் ஆகலை. ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் நான் தான் போன வாரம் சொன்ன மாதிரி, இயேசுக்கிட்ட யாரெல்லாம் வரார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். இன்றைக்கும் இதே போல் விசுவாசத்தின் மூலமாய் அவரிடத்தில் நாம் சேரும்போது கண்டிஷன்ஸ் டஸ் நாட் அப்ளை. எல்லா விளம்பரத்தையும் போட்டிருப்பாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆனால் இதில் கண்டிஷன்ஸ் டஸ் நாட் அப்ளை. எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலைய அடைப்பட்ட கதவாக இருந்தாலும், ப்ரமோஷனே வராதுங்க, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னாலும் அந்த கதவு உடையும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு எக்கால சத்தம் துணிக்கிறது. அந்த சத்தத்திற்கு எல்லாம் அடங்கிதான் ஆக வேண்டும். இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னதே கடல் அமர்த்தியது என்றால், இன்று இந்த வாரத்தில் அவருடைய எக்கால சத்தம் உனக்கு கேட்கிறது. கண்களை முடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அவருடைய எக்கால சத்தம் உனக்கு துணிக்கிறது. அந்த எக்கால சத்தம் உன் வரலாறை மாற்றி அமைக்கிறது. லாசருக்கு டெத் சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் டெத்துலாம் வந்துருச்சு. இயேசு சொன்னார், இல்லை நான் உயிரோடு கொண்டு வர போகிறேன். எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும்? உனக்கு என்ன தேவை? கடைசி எக்காலம் துணிக்கணும், அவ்வளோதானே. இந்த பார் துணிக்குது. லாசருவே வெளியே வாழ்ந்த உரத்த சத்தமாய் கூப்பிட்டார், மரித்தவன் வெளியே வந்தான். அந்த அம்மாவுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டார் பாருங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, கடைசி நாள் தான் எழுந்திருப்பான். சொன்னார், பரவாயில்ல, நான் அந்த சீனையே கொண்டு வரேன். இங்கே கடைசி நாள் என்ன நடக்கும்? எக்காலம் துணிக்கும், மரித்தோர் எழும்புவார். அதே எக்கால சத்தம் இப்போ பாரு, ஏன் சத்தம் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார், வெளியே வந்தான். என்ன அதுதான் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதல். நீ சொல்கிற கடைசி நாள் நடக்கிற சம்பவம், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் அந்த எக்காலம். நான் இல்லாமல் ஒருத்தனை எழும்ப போகிறதே இல்லை. நீங்கள் கேட்கலாம், அப்போ துன்மார்க்கனை எதுக்கு இயேசு எழுப்புறாரு கடைசி நாளில்? அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு எழுப்புறாரு. என்னை எதுக்கு எழுப்புறாரு? எனக்கு மகிமையை, கனத்தை, பிரயாசப்பட்டவர்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். எல்லாம் கேட்டிருப்பாங்களே, எத்தனை பேர் உறவினர்கள் நிந்திக்கிறாங்க, இயேசுன்னு போயிட்டான், இயேசுவில் சேர்ந்துட்டான் எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஒரு பலன் இல்லையே. அவர்களுக்கு அன்று பலன் கிடைக்கும், பூமியிலையும் பலன் கிடைக்கும். ஆனால் இந்த பலனோடு அதை ஒப்பிட முடியாது. பூமியில் மிஞ்சி போனால் என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்குமா? காரு கிடைக்குமா? 10 கார் வச்சுக்குவோம், 7 வீடு வச்சுக்குவோம். இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும், தேடினா கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உழைக்கும் போது அது வெற்றி அடையும், இந்த உழைப்பு வெற்றி அடையும், எல்லாம் இருக்குது. ஆனால் பரலோக மகிமையோட கம்பேர் பண்ணால் இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கார் வாங்குறீங்க, நீங்கள் 10 லட்சத்துக்கு கார் வாங்கினீங்கன்னா அந்த கார் ரோட்டுக்கு வரும்போதே டிப்ரிசியேஷன் 10% போச்சு. பரலோகத்தில் அப்படி கிடையாது. புதிய வானம் புதிய பூமியில் அப்படி கிடையாது. இதனால தான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புதிய மனுஷன் இல்லை, புதிய மனுஷி இல்லை, புது சிருஷ்டி. அப்படின்னா என்னங்க?
அப்படின்னா என்ன? நான் என்னை புதுசாக மாற்றி இருக்கிறாரு. நான் அன்பிரேக்கபிள். பழைய மனுஷன் பிரேக்கபிள், உடையக்கூடியது, டிப்ரிஷியேட் ஆகக்கூடியது. ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அது எத்தனை நாளைக்கு அடிக்கும்? ஒரு நாள் நிற்கும். ஆனால் புதிய மனுஷன் அப்படி கிடையாது, புது சிருஷ்டி அப்படி கிடையாது. அதனால நியூ கிரியேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. கிரியேஷன்னா என்னது? படைத்த போது, ஆதாமை படைத்த போது நித்திய நித்தியமாய் அவன் வாழும்படியாய் படைக்கப்பட்டவன். அப்படிதான் புது சிருஷ்டியும் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி நம்ம புதிய மனுஷன். அது என்ன புதிய மனுஷன்? அதான் சொன்னேன் நான். இயேசுவுடைய ஆவி என்னுடைய ஆவியோடு வந்து விடுகிறது. இப்போ எனக்குள்ள ஒரு புது சிந்தை பிறக்கிறது. இந்த புது சிந்தை ஒரு நாள் பிறந்து விட்டது அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த புது சிந்தை பிறந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனம் புதிதாக புதிதாக புதிதாக, என் உடல், என் சூழ்நிலைமை எல்லாம் புதிதாகிறது. நான் மற்றவன மாதிரி இல்லை. நான் 4 நாளாக மரித்திருந்தாலும் இன்று உயிரோடு எழும்புகிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் உயிரோடு எழும்புகிறேன். நான் ஜீவனோடு நிற்கிறேன். அதனால தான் நம்ம லோகோவில் போட்டிருக்கிறோம் சூப்பர் நேச்சுரல் பை டிஃபால்ட். அது கீழே என்ன போட்டிருக்குமா? டெத் டிஃபீட்டர்ஸ் பை டிசைன். இது என்ன டிசைன்? புது சிருஷ்டியாக வணைஞ்சிருக்கிறாருங்க. இந்த புது சிருஷ்டி அன்பிரேக்கபிள். சரி, அது அப்போ கடைசி நாளில் தானே வரும்? ஆமாங்க, கடைசி நாளில் தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இப்போவே அந்த பெனிஃபிட்ஸை பெறலாம். இதை தான் வேதம் சொல்லுது, பின்வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள். அது என்னங்க அப்படின்னு அர்த்தம்? ஐயா மோகன் சிலாசரஸ் இருக்கிறாரு, கேளுங்க, அவர் கதை தெரியுமா? மரிக்கும் தருவாயில் போயிட்டாரு. அந்நேரம் ஒருத்தர் வந்து இயேசுவை பற்றி சொன்னார். அதை அவர் கேட்டு ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு ஊழியம் செய்கிறார், இன்னவரு உயிரோடு இருக்கிறார். எப்படி? இனி வரும் உலகத்தினுடைய அந்த பாடி இவருக்குள்ளே வந்துருச்சு, அதனால் உயிரோடு இருக்கிறாரு. இப்படியே இருப்பாரா? இல்லை, கர்த்தர் அழைக்கும் போது போவார். ஆனால் நீடித்த நாட்கள் ஆள் திருப்தியாக்கப்பட்டு தான் போவார். அந்த வியாதி இப்போ வரலையே, சாகும் தருவாயில் இருந்தாரே, உடல் ஊதி விட்டது. கேளுங்க, அவர் டெஸ்டிமனி கேளுங்க. ஆனால் அந்த வியாதி இப்போ வரலையே. ஏன்? குமாரன் விடுதலை ஆக்கினால். ஐயா, குமாரன் விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? அப்போ மெய்யான விடுதலையா? திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் தேவையில்லை. குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. விசுவாசம். அவருக்கு அந்த மோகன்சி ஐயாவுக்கு யார் விசுவாசத்தை கொடுத்தாரோ அதே ஆண்டவர் தான் இன்று எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். முடிஞ்சு போச்சு கதை. இல்லை விஐபி நான் விஐபிலாம் ஒன்றும் கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் கிறிஸ்துவின் ஜீவன் வந்து விடுகிறது. அவருடைய வாழ்க்கையே நமக்கு வந்துடுது. லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிரைஸ்ட் வந்துடுது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்ல முடியும் நம்மால். இப்போ இன்று ஜெப எண்ணெய் எடுத்துருக்கிறோம் பாருங்க. இந்த எண்ணெய் நமக்கு மட்டும் இல்லை, யாரோ ஒருத்தர் ஆண்டவரையே தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இயேசுவே தெரியாதுங்க, அவருக்கு இந்த எண்ணெயை போட்டு அவர் வியாதிக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் விசுவாசம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதுக்கு தான் இந்த எண்ணெய். அதனால தான் 2 கொடுக்குறோம் எண்ணெய். இன்னும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ 2 எது கொடுக்குறோம்? ஒரு அர்த்தம் என்னென்னா உயர்வு வருது, சுகமும் வருது. அதனால 2வது என்னென்னா, ஒன்று நமக்கு, இன்னொன்று யாரோ ஒருத்தவங்க வராங்க வீட்டுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, கடன் பிரச்சனையாக இருக்குது. அவங்க மேலே எண்ணெயை பூசி அவங்கள்ட்ட இயேசு உங்கள் கடனை தீர்ப்பார்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அவருடைய பிரச்சனை தீரும். அதனால தான் இந்த எண்ணெயை நம்ம கொண்டு வரோம் இந்த வாரம். எனவே தாமதமானவைகள் நடைபெறப் போகிறது. தாமதம் நீங்கி நடைபெறப் போகிறது. அடைப்பட்ட கதவுகள் உடைக்கப்பட போகிறது. அந்த திறந்த கல்லை திருப்பி மூடலை. அது மூடினாலும் உள்ளே இருந்த ஆள் இல்லை. அந்த கல்லால் உள்ளே இருந்த ஆளை பிடிச்சு வைக்க முடியல. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எதுவும் நம்மை பிடித்து வைக்க முடியாது.
ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய ஜீவன் ஆவி அது எந்த ரூட்டில் போயிருக்கு பாருங்க, மரணத்துக்கு உள்ளே போய் பாதாளத்துக்கு கதவுக்கு போய், அதுதான் எண்ட் ஆஃப் டெத்து. மரணத்துடைய முடிவு என்னது? பாதாளம். அங்கே தான் செத்துப்போனவன் போகிறான் இருக்கிறான். அங்கே போய் அங்கே இருக்கிற தன்னுடையவர்களை எல்லாம் உயிரோடு கொண்டு வந்து, அதுதான் இயேசு குறித்து வேற சொல்லுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்கார பண்ணினார். உயர்வு, சுகமும் வருகிறது, உயர்வும் வருகிறது. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாமதங்கள் நீங்கிற வாரம், தடைகள் உடைகிற வாரம் உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.